வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சரண் சான்ஸ்கிரிட் சிக்ஷக் பிரவேஷா பாரதிய வித்யாபவன் சிலபஸில் 12வது பாடம் பார்க்கணும். இப்போ சாஸ்கிருத்தியோ லோகோத்தியாக, அதாவது மக்களை பற்றி சமஸ்கிருதத்தில். சேதக சுத்தக ஸ்வஸ்தீகம் மக, மனசு சுத்தமாக இருந்தால் சரீரம் ஆரோக்கியமுடன் இருப்பதாக ஆகும். பிரயோக் ருச்சிராணி போஜனானி முச்சனோசிபி சக கிருஷ ஏவக சதக சேத சுத்த ஸ்வஸ்த அதிக ஸ்வஸ்தஸ்வதாதிகம் மக. உபயோகம், அதாவது ருசிகரமான உணவுகள் இருந்தாலும் மனசு சுத்தமாக இருந்தால் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு ருசிகரமாக இருந்தாலும் உணவு உண்பவன் அவன் மெலிந்தவனாகவே இருக்கிறான். ஆகவே மனசு சுத்தமாக இருந்தால் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். என்ன தான் ருசியான சாப்பாடு சாப்பிட்டாலும் மனசு சுத்தமாக இருக்கணும், இல்லாட்டி அவன் உடம்பு கெட்டு போய் தான் மெலிஞ்சு தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. வசதி குடாரம் சுவாமி பாதகம். நல்ல மனிதர் தம் விரோதிக்கு நன்மையே செய்வர். தன்னை வெட்டும் கோடாலியை சந்தன மரம் வாசனை உள்ளதாக செய்கிறது. பிரயோக் சத்ருநபி யதி குடூரம் சுவாமி பாதகம். உபயோகம், நல்ல மனிதர் தம் விரோதிக்கும் நன்மையே செய்வர். தன்னை வெட்டும் கோடாலியை சந்தனமரம் வாசனை உள்ளதாக செய்கிறது. அதான் நல்ல மனிதனா எப்பயுமே ரொம்ப நல்லவராக தான் இருப்பாங்க. கெட்டவனாக இருந்தாலும் அவங்களுக்கும் நன்மை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கோடாலி சந்திர மரத்தில் வெட்டினாலும் அந்த சந்திர மரம் கோடாலியை வாசனை உள்ளதாக காட்டுது. சிறந்தனி பத்திரமி நான் வீரதோக தர்ஷதி. தீமையிலே தெரிந்தவன் மேன்மேலும் தீமை செய்வதென்று விளைவதில்லை. சுகுஞ்ச நாசிகாத்து நமாபி வக்ரமேவ பவதி சிரதமனோ பத்ரவி ந விரதோ தர்ஷதி. உபயோகம், இது உபயோகம். தன் வால் குழாய் போல் இருந்தாலும் அது வளைந்தே இருக்கும். தீமையில் நினைத்தவன் மேன்மேலும் தீமை செய்வதிலிருந்து விலகுவதில்லை. அதாவது கெட்டது செய்யணும், எப்பயுமே கெட்டது தான் செஞ்சுட்டுருப்பான், அவன் திருத்த முடியாது. வால் குழாய் போல், அதாவது நாய் வாழை குழாய் போல் இருக்கும். அதை நிறுத்தினாலும் மறுபடியும் அது வளைஞ்சே தான் இருக்கும். நாய் வாழை நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி கெட்டவன் காரியம் செய்கிறவன் மேலே கெட்ட காரியம் தான் செய்வான், அவனை திருத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. சித்ரே நாதக பகுலி பவந்தி. கஷ்டம் வந்தாலும் மேன்மேலும் கஷ்டம் வரும். பட்ட காலிலேயே படும். எல்லாம் நோட் பண்ணிங்க.
प्रयोग दस्य पितारी मृदे माताश्वी तमनो वानुसा सा संसार सत्यम चित्रणे नार्थः பகுலி பவந்தி. அவனுடைய தந்தை இறந்தபோது தாயும் அவனை நன்மைக்கே வழிநடத்தினாள். கஷ்டம் வரும்போது மேலும் கஷ்டம் வரும். பட்ட காலிலே படும். அந்த பையன் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அந்த பையனை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப நல்ல வழியிலே நடத்த வேண்டிய பெரிய பொறுப்பு அம்மாவுக்கு வருது. அதாவது பட்டக்காலிலே கஷ்டம் வரும்போது மேலும் கஷ்டம் வரும். அது பட்டக்காலிலே படும். ஜலனு வந்தி ஸ்தாத். பாவம் செய்வது மேன்மேலும் பாவ செயலை தூண்டும். பிரயோக் மத்யோ புஷ்யசே ஸ்திம மனு தி திஷ்டதி. மத்தியமோசிஷ்யசே திபனு ஸ்தேபய மனு திஷ்டதி. உபயோகம் மது அருந்தியவன் திரும்ப திருட்டு செயல்களை செய்கிறான். மது அருந்தியவன் திருட்டு செயல்களை செய்கிறான். எனவே பாவம் செய்வது மேலும் பாவ செயலை தூண்டும். இப்போ வந்து குடிக்கிறவன் வந்து ஏற்கனவே குடிக்கிறதே தப்பு. அதை தவிர அவன் திருட்டு செயலையும் பண்ணுறான். அதனால் வந்து மது அருந்தவன் திருட்டு செயலையும் பண்ணுறதுனால பாவம் செய்கிறவன் மேலும் பாவகாரமே செஞ்சுட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்தபக பர்வதேஷிய ரேமத்தே வசிஸ்மை ஸ்வரேகே. கீழ் திசை கழுதை மேல் திசை ராகத்தில் கத்துகிறது. பிரயோக் அதுனா ஜனாக சிகாங்கனா தரந்தி தஸ்மதே நுணம் பூர்வ தேசாதக கர்தாபக வசிஷமே ஸ்பனைகே ரேபந்தி. உபயோகம் இப்போது மக்கள் சிகை மத சின்னம் தாங்கி நிற்கின்றனர். அதனால் கிழக்கின் மக்கள் என தெரிகின்றனர். கழுதைகள் கூச்சலோடு மகிழ்வது போல அவர்களின் சின்னம் சத்தமாக ஒலிக்கின்றன. ஆகவே கீழ் திசை கழுதை மேல் திசை ராகத்தில் கத்துகிறது. மக்கள் வந்து மத சின்னத்தை வச்சுட்டு வந்து ரொம்ப பெருமையாக வந்து ரொம்ப கிழக்கு பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப பெருமையாக கத்திகிட்டே இருக்காங்க. அந்த சின்னத்தை வச்சுன்னு கத்துறாங்க. பெரிய அதாவது கழுதை வந்து கீழ் திசை இதுலேருந்து மேல் திசை கீழ் திசைலேருந்து மேல் திசை கத்துற மாதிரி வந்து இந்த சின்னம் வந்து சத்தமாக ஒலிக்கிறது. இந்த சின்னம் வச்சுருக்க மத சின்னம் சிகை சத்தமாக ஒலிக்குது. ஆயே கதை மரண ஆயே கத மன பிரக விஷ்டிக. மேகம் இல்லாமல் மழை எங்கிருந்து. பிரயோக தேவஸ்மி மத்தியனுகிரக கரோதி மா யோ விபுதிகே நுரமந்தனக விஷ்டிகி. தேவன் கூட நடுவில் உள்ளவர்களுக்கு அருள் செய்கிறான். புறக்கணிக்கப்பட்டவன் உயர்ந்தான் என்பதால் தான் மேகம் இல்லாமல் மழை எங்கிருந்து அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது கடவுள் வந்து நடுத்தர மக்களுக்கு கூட நல்லா செய்கிறாரு. நல்லா செய்ய புறக்கணிக்கப்பட்டவன் உயர்ந்துடுறான். அதனால் அப்படி இருந்ததுனால மேகம் இல்லாமல் மழை எங்கிருந்து. மேகம் இருந்ததுனால தான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க.
அந்தே நைவ நியமன யதாத்மபக, கூடனுக்கு கூடனே வழிகாட்டி போல. அத்தத்வே தத்வவாதி புத்தி புத்திமஹீனான் புரதார யதீதே ததா அந்தனைவ நியமான பாத்வ தஸ்மை நியவந்தே. உபயோகம்: அறிவில்லாதவர்கள் வஞ்சகர்களால் ஏமாற்றுவார்கள். விதி இருக்கும்போது முயன்றாலும் விழுந்து விடுவார்கள். கூடனுக்கு கூடன் வழிகாட்டி போல. அதாவது கெட்ட செய்ய செய்கிறவங்க ஒன்று இன்னசென்ட்டாக இருக்கிறவங்கள வந்து ரொம்ப ஏமாற்றுவாங்க. ஆனால் விதி அவங்கள சும்மா விடாது. இந்த விதியை வந்து அவங்கள வந்து தண்டிச்சோம் எப்படியுமே. அதனால் கூடனுக்கு கூடனே வழிகாட்டி போல. அந்த மாதிரி அறிவில்லாதவர்களுக்கு வஞ்சகர்கள் ஏமாற்றுறது தான் கூடனுக்கு கூடனே வழிகாட்டி போல. அப்ரீதி விஷ்கித மனு பதம் பவதி. தடுக்கப்படாதது ஒப்புக்கொண்டதாக ஆகும். பிரேஷணகம் கந்து மித்திரநூபதி பிரயோக மித்திரநூபதி பிரஷ்டா மித்ரான் பிரதித்வி துரோகமிதி ததனு மாத பவந்தி மத்வாம அகிச்சம். உபயோகம்: நாடகத்தை பார்க்க தந்தையின் அனுமதி கேட்டேன். தந்தை அதில் குறையுள்ளது என்றார். அதை அனுமதி என்று தவறாக கருதி நான் சென்றேன். ஆகவே தவிர்க்கப்படாத ஒப்புக்கொண்டதாகும். அப்பாட்ட வந்து ட்ராமா போகிறேன்னு சொல்கிறாங்க. அதை தடுக்கிறாரு. ஆனால் அதை சரியாக புரிஞ்சுக்கிறேன். அது தப்பாக இடத்துல போய் சினிமா ட்ராமா போய் பார்க்க போகிறது. அதாவது தடுக்கப்படாத ஒப்புக்கொண்டதாக ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அங்கிரீகிருத சங்கிரீதி பரித்தியாஜந்தி. உயர்ந்த பண்புள்ள மனிதர்கள் தாம் சொன்னதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். ராஜன மூர்த்தி ஹரிச்சந்திர சத்யம் தத்வம் யத அங்கீகிருதம் சாகர் கிரீனோ பரித்தியாஜந்தி. ராஜ்யம் அழிந்த போதும் ஹரிச்சந்திரன் சுயதீனனாக இருந்து, அதாவது தன்னாட்சி உடையனாக இருந்து சத்தியத்தை விட்டு விடவில்லை. எனவே உயர்ந்த பண்புள்ள மனிதர்கள் தாம் சொன்னதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். அதாவது ராஜ்யம் அழிஞ்ச போது கூட ஹரி வந்து தன்னோட சத்தியத்தை வந்து விடலை. ஏன்னா தான் சுயாட்சி உடையவன். ஹரி வந்து சுயாட்சி உடையவர். ஹரி அதாவது யாருக்கும் அடிமையாக இல்லாமல் சுயாட்சி உடையவராக இருந்தார். அப்படி ராஜ்யம் அழிந்த போதும் அவர் சத்தியத்தை விடலை. அதே மாதிரி உயர்ந்த பண்புள்ள மனிதர்கள் தான் சொன்ன வாக்கிலேருந்து எப்பயுமே பின்வாங்க மாட்டாங்க. அதை எப்பயுமே காப்பாற்றுவாங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.